அதுக்கு நாங்கள் கலர் பண்ணணும். ஸோ இதுவும் அது மாதிரி தான் கூட சீனியாக இருக்கும். ஓகே, உள்ளுக்கு வந்து ப்ரௌனி மாதிரி இருக்கு. ஹாய் गाइस, ஹாய் வணக்கம். இது உங்க கிரேசி பியா சேனல். நாங்க கௌஷியும் வேலாவும் சொன்னாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஸ்ரீலங்கால புதுசா ஓபன் பண்ணிருக்க 2D cafe அதுக்கு தான் வந்திருக்காங்க. அதுதான் 2D free cafe அப்படினு சொல்லிருக்காங்க. ஸோ நாங்கள் இது வந்து முந்தி துபாய்க்கு போயிருக்கும் போது அங்கே பார்த்தனாங்க. ஸோ அதே கான்செப்ட் அது இது கிடையாது. அது கிடையாது, இது அது கிடையாது. பட் கான்செப்ட் ஒன்று. எஸ், கான்செப்ட் ஒன்று தான். உள்ளே பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. அதுக்கு பேர் என்ன? ரோஸ் சம்திங். forever rose. ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதுக்கு பேர் forever rose. அதுக்கு நார்மலி போகும்போது எல்லாருமே வந்து இந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல ட்ரெஸ் போட்டு போவாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நாங்கள் உள்ளுக்க வந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாமே வந்து ஒயிட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே கீறி வச்சுருக்காங்க தானே? சிவத்தில் கீரியை பிரிண்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. ஐயா, கீரி தான் வச்சுருக்காங்க. ஏசியில் கூட வந்து கீறி இருக்காங்க அந்த செட்டப். அது பார்க்கும்போது வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு வேலை அந்த கலரிங் புக்ஸில் வந்து 2D அது கலர் அடிக்கலாம் இதுக்கு நீங்கள். கலர் இல்லை, நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் வந்து அந்த கலர் புத்தகம் இருக்கும், கலர் அடிப்போம். அந்த கீரி அவுட்லைன் மட்டும் வச்சுருப்பாங்க, அதுக்கு நாங்கள் கலர் பண்ணணும். ஸோ இதுவும் அது மாதிரி தான். அது மாதிரி தான் இருக்குது. அதை நீங்கள் சொல்லி விட்றாங்க. யாராவது வந்து கலர் பண்ணிட்டு நீங்கள் தான் சொன்னேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஓகே, இப்போ நாங்கள் பார்த்து இதை ஆர்டர் பண்ணுவோமா? ஸோ அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணலாம். அண்ட் இந்த எக்லியாஸா இது ஒரு கேக் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. இது எக்லியாஸ் இல்லை, கேக்கா? ஸோ ஒரு டெசர்ட் மாதிரி கீழே இருக்க கேக் பார்த்தீங்களா? நல்லா இருக்கேண்ணா. எல்லாமே அப்படி ஒரு கேக் இருக்கு. அந்த கீழே வந்து அந்த மாதிரி ஒரு கேக் ஒன்று இருக்குது. அண்ட் மேலே வந்து இந்த ரோல் இருக்குது, ஸ்விஸ் ரோல் மாதிரி அந்த ரோல் கேக் கூட இருக்குது. நாங்கள் பார்த்து இதை ஆர்டர் பண்ணுவோமா? நல்லா இருக்குல்ல? இவங்க வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து பிளாக் கலர் அந்த என்ன சொல்ற ப்ரஷ்ஷால வந்து டிசைனாக கீறி இருக்காங்க. நல்லா இருக்கு. உள்ளுக்கு வந்து வீடியோவில் பார்க்கும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீடியோவில் இன்னும் நல்லா இருக்கு. அண்ட் உண்மையாகவே நல்லா இருக்கு. இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால நிறைய மெனு இன்னும் வர கிடக்கு. ஸோ கேக்ஸ் மட்டும் தான் இப்போ வச்சிருக்காங்க. ஸோ கேக்கை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? நல்லா இருக்குல்ல? எஸ், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்லாம் இருக்கு. ஸோ எங்களோட ஃபுட்டு வந்துட்டு காட்டிடுவோமா? எஸ். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாம் வந்தாச்சு. ஸோ 4 கேக் மாதிரியான ஒரு டெசர்ட் ஐட்டம் எடுத்துருக்கேன். மெனு என்ன பெருசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல, பிகாஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச இந்த கப்பச்சினோவை குடிச்சிடறேன். ஓகே, கப்பச்சினோ நல்லா தான் இருக்குது. உங்களை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து யாருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், சில பேர் வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே இருப்பாங்க. எஸ். ஸோ அவங்களுக்கு தான். ஸோ கிட்ட வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது ஒன்று இருக்குது. ஓகே, மேலே ஐசிங் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இது கிட்கட். ஓகே, இது வந்து கிட்கட். ஓகே, கிட்கட் இருக்கு. இது வந்து ஓரியோ இருக்கு. இது ஓரியோவா? ஓகே, ஓரியோ எல்லாம் மேலே பார்த்ததால அண்ட் இவ்வளவு சின்னதா இருக்கு. நீங்க பாத்தீங்களா, மினி ஓரியோஸ். இது லிக்விட் வந்து பிரஸ் பண்ண வச்சிருக்காங்க. இது என்னது இது தெரியல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கே பாருங்க ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு நல்ல வடிவான மிரர் இருக்கு. அந்த மிரரில் வந்து மிரர் செல்ஃபி எடுத்திருக்கேன். முந்தியெல்லாம் வந்து எனக்கு மிரர் செல்ஃபி எடுக்கிறது வந்து செட் ஆகாது. அது வந்து எனக்கு க்யூட்டாக வர மாதிரி தெரியாது. இப்போ மட்டும் வருதான்னு கேட்கக்கூடாது. பட் இப்போ மிரர் செல்ஃபி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் வடிவாக எடுப்பேன். ஸோ அது இருக்கட்டும். என்ன சாப்பிட போறீங்க? நானே ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன். இந்த பச்சை கலரை பார்க்கும்போது இது சாப்பிட்றேன். ஓகே, நீங்கள் ஹார்ட்டை உடைக்க போகிறீங்களா? ஓகே ஓகே, ஹார்ட்டை காட்டிடுவோம். ஹார்ட்டுக்குள்ளே ஏதாவது ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்களா? உடைக்க முடியல. இருக்குது. என்ன இருக்கு பாத்தீங்களா? ஓ, கேக். உள்ளுக்கு வந்து ப்ரௌனி மாதிரி ஒன்று இருக்கு. எஸ். ஸோ கேக்கை ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நைஸ், நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து இதை விட வந்து இன்னும் நிறைய மெனுஸ் எல்லாமே இருக்குமென்னு நான் வந்து கேட்டோம். இன்னும் மெனு ரெடி ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் இப்போ கூட விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், மெயின்லி வந்து இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, மற்றது புது ட்ரை உண்டு. ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் வந்து துபாய் போகிற எல்லாருமே வந்து அந்த கஃபே போகாமல் வரவே மாட்டாங்க. நாங்கள் உங்கள்ட்ட அந்த ஃபோட்டோஸ் இருக்குது தானே? எஸ், எங்களை அந்த ஃபோட்டோ இருக்குது. அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் வந்து துபாய் எப்போ போனாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் டைம் முதல் போனாங்க. 5 இயர்ஸ் ஆகிட்டா? 4 to 5 இயர்ஸ் இருக்குது. டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. அதில் வந்து forever rose அப்படின்னு சொல்லி ஒரு கஃபே இருக்குது. அங்கே போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஓகே இன்டீரியர் நல்லா இருக்கும், அது இதே மாதிரி இருக்கும். அங்கே வந்து மில்க் கேக் அண்ட் அதாவது ட்ரெஸ்லெச்சஸ் வந்து நிறைய கேக்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு
இது ஒன்று செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் வந்து ஃபுல் கேக்ஸ் அண்ட் டெசர்ட் தான். நீங்கள் துபாய் போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை, எல்லாருமே போகிறதான் வேறு லெவலில் வச்சிருப்பாங்க. எங்களோட vlogs பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு அது போட்டிருக்கோம். ஸோ ஃபோரெவர் ரோஸும் போட்டிருக்கோம். நான் தான் அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் அங்கே போனால் அதெல்லாம் போகணுமெண்டு நான் முதலே வந்து விழாக்கெல்லாம் பிளான் பண்ணி சொல்லி வச்சுருந்தேன். ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் துபாய் பக்கம் போகிறீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு போங்க. ஒயிட் அண்ட் பிளாக், பிளாக்ல போகக்கூடாது, ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரி அல்லது ஒயிட் கலர் ட்ரெஸ். ஸோ வேலை ஒயிட் ஷர்ட் போட்டேன், நான் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன சாப்பிட போகிறீங்க இது நீங்கள் தான் சொன்னீங்க ஏதோ. ஓகே, அமுக்குங்க. அமுக்கு படுதா இல்லாட்டி அது ஃப்ரோசன் ஆகிட்டா? இல்லை, அமுக்கு படு. இது வந்து என்னன்னா இப்படி நாங்கள் இதுக்கு மேலே போட்டுட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு செட்டப். எஸ், அது வேலை சொன்னோன்னே எனக்கு அது உண்மையா பொய்யா அது நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்க. ஹஸ்பண்டை நம்பாத ஒரு மனைவி இல்லைப்பா, அதை எடுத்து பார்த்து தானே எங்களுக்கு தெரியும் அது நாங்கள் வந்து சரியா பிழையா தவறா. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அங்கேயே அப்படிதான் இது வந்து செஞ்சு எடுத்திருக்காங்க. ஸோ நைஸ் திங். ஸோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, உண்மையாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சாப்பிட்ருங்க. ஓகே, இங்கே எது சாப்பிட போறீங்க நீங்க? இது ஓகே, கிட்கட் சாப்பிடுங்க. ஸோ கௌஷி இதான் காரணம், இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி டிசைடை சாப்பிட பார்க்குறேன். இல்லாட்டி மட்டும் நீங்கள் சாப்பிட்றது இல்லையா? கொஞ்சம் குத்துங்க. ஓகே, ரெடி? எஸ், ரெடி, ஸ்டெடி, கோ. யா, ஓகே. உள்ளுக்கு வந்து ப்ரௌனி மாதிரி இருக்கு, மேலே வந்து ஐசிங்க போட்டு வச்சிருக்காங்க. யா, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே செட்டப். மேலே வந்து அது ஃப்ளேவர்ஸ் வந்து மாறுபட்டிருக்கு. ஓவர் சுகர் எல்லாம் இல்லை, அளவான திகட்டாத சீனி தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸில் தான் வச்சுருக்காங்க. அந்த பெரிய பீஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல? சொன்னேன், வரையில அப்படி நானும் விட்டுட்டேன். ஸோ ஓகே, கேக் இருக்குது, சாப்பிட்ருவோம். நல்லா இருக்கு கேக், எப்போவுமே நல்லா தான் இருக்கும். எனக்கு இது வந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த ஃபோட்டோஸ் தான். நாங்கள் எடுத்துட்டோமா, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டோமா? யா, உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? ஃபோட்டோஸ் பாருங்க, நான் மட்டும் கரெக்டாக வந்திருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ட்ரெஸ் மேட்ச் பண்ணுது. ஓகே, அடுத்து யார் இப்போ பச்சை கலரில் போட்டு வர சொன்னா? பிகாஸ் பச்சை கலரில் வந்து இது இருக்குல்ல, அப்போ அதை சாப்பிட்றதுக்காக. ஓகே, இப்போ ஒரியோ வந்து என்ன இந்த சைஸ்ல இருக்கு? யா, மினி ஒரியோஸ்ன்னு இருக்குல்ல, அப்படியா? அது யா. ஓகே, நான் சாப்பிட்டுருக்கேன். நீங்க சாப்பிட்டது இல்ல? அதான் சொல்றது, நான் சீனி சாப்பிடும்போது என்னோட சேர்ந்து சாப்பிடுங்க. நானும் சாப்பிடணும் தான். ஓகே, கிட்ட வாங்க. அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே வந்து பேஸ் ஒன்று தான். ஸோ எங்களுக்கு வந்து உண்மையாகவே நிறைய மெனு இருந்திருந்தா உங்களுக்கு நிறைய காட்டியிருப்பேன். எஸ், பட் எனிவே நாங்கள் வந்துட்டோம், இனி போயிடாது. அண்ட் நியூ கன்செப்டாக இருக்குது, அதான் மெயினாக காட்டுறோம். ஓகே, ஓகே, முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் கேக் நான் முதல்ல யோசிச்சேன். அவங்க வந்து நாங்கள் ஓர்டராக மறந்துட்டாங்கண்டு. பட் மறக்கலை. இதுக்கு என்ன பேர் கவுச்சு இந்த கேக்குக்கு? ரெட் வெல்வெட். எப்பவுமே வந்து ரெட் வெல்வெட் வந்து பார்க்க வந்து செம்மையா இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது வந்து அப்படியே சாப்பிட்டோன்னே வந்து அப்படியே அப்படி சுகரா இருக்கும். பட் எனக்கு ரெட் வெல்வெட் ஏதோ பிடிக்காது, எனக்கு பெருசா பிடிக்காது. பிகாஸ் வந்து அது கூட சீனி, பிகாஸ் கூட சீனியா இருக்கும். ஆல்ரைட், ஸோ சாப்பிட்றேன். ஓகே, எஸ், ரெட் வெல்வெட் தான் நல்லா இருக்கு. மேலே போட்டு ஐசிங் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கூலாக நல்லா தெரியுது. அது என்னது, நீங்க அவங்களே ரெட் வெல்வெட் தான் கொடுக்குறாங்க, பேர் அது என்ன சாப்பிட்டு ரெட் வெல்வெட்? இல்ல, சில இடங்களில் வந்து ஒவ்வொரு கேக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. பட் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வராது. பட் இதில் வந்து ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் வருது. ஸோ நைஸ் கேக் தான். ஸோ முடிச்சிடுவோமா? எஸ், ஓகே. இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். எஸ், நாங்கள் வெளிக்கிட போகிறோம். அண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போக வந்து நிறைய மெனு எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. வஃபில்ஸ் எல்லாமே வர்றதுக்கு இருக்குது. பட் இப்போ தான் நியூலி ஓப்பன் பண்ணபடியாக மெனு ஒன்றும் ஒழுங்காக ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து இது புதுசாக ஒன்று வந்துச்சா, சரி ஓகே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா வருது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற பர்சனாக இருந்தீங்க, அதுவும் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்தோன்னு ஓடி போய் ஃபோட்டோ எடுக்கிறது தானே மெயின். ஸோ அப்படியான பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்ரஸை சொல்லலையே, நாங்கள் அட்ரஸ் உங்களுக்கு வந்து கீழே டைப் பண்ணி போடணும், ரைட்? அண்ட் எவ்வளோ போச்சுன்னு சொன்னால் அவங்க பில் எடுக்க முடியலை. அதனால வந்து ப்ரைஸ் சிஸ்டம் ஒழுங்காக வரலன்னு சொன்னாங்க. எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொன்னால் அந்த நான் சாப்பிட்ட அந்த சின்ன நீட்டு கேக் வந்து 850 ரூபா, அந்த ஹார்ட் வந்து 200 சொச்சம், அண்ட் அந்த ரெட் கலர் கேக் ரெட் வெல்வெட் வந்து 1450 ரூபா, கேப்பச்சினோ ஒரு 850 ரூபா. கிட்டத்தட்ட எங்களுக்கு எல்லாத்துக்குமே 5800 சொச்சம் முடிஞ்சது. எஸ், ஸோ நீங்கள் வந்து எங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் கிரேசிபியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டா, டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே கிரேசிபியான பேரில் தான் இருக்குது. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். See you guys.